இப்போது பாஜகவுக்கு எதிரான கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தான் ஒன்றா இணைஞ்சு கூட்டணியாக செயல்பட்டுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திமுக அண்மை காலமாக வந்து பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னராக போகிறாங்க, அவங்க கூட கொஞ்சம் நெருக்கம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போகுது. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? திமுக வந்து மாநில அரசில் இருக்காங்க, பாஜக மத்திய அரசில் இருக்கிறாங்க. மாநில அரசினுடைய எல்லா விதமான உரிமைகளையும் பறிக்கக்கூடிய நிலையில் தான் பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நூற்றுக்கணக்காக அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து மாநில சர்க்காருங்கிற முறையில் திமுக சர்க்காரும் திமுக கட்சியும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் இவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னாக போகிறாங்க, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கங்கிற பிரச்சனை எங்கே இருக்குது? இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து? ஏதாவது 1-2 கோரிக்கைகள் நிறைவேற்றினா கூட அதை பற்றி யோசிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே செய்யலையே. இந்த மாதிரி எதிர்த்துட்டு போகும்போது நமக்கு எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இணக்கமாக போய் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளில் தமிழக அரசு ஈடுபட்டு இல்லை. அதாவது ஏற்கனவே அதிமுக முழுக்க இணக்கமாக போய் முழுக்க சரணாகதி ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட வந்து மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்கல. இப்போ கூட எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி எங்களுக்கும் அவங்க கொடுக்காம தான் இருந்தாங்கன்னு தான் சொல்கிறார். ஸோ மத்திய சர்க்காரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் இணக்கமாக போனாலும் சரி அல்லது எதிர்த்து போனாலும் சரி அவங்களுடைய அடிப்படை கொள்கை நிலையை அவங்க மாற்றிக்கிட்ட மாதிரி கிடையாது. எனவே இதில் வந்து எதிர்த்து போராடுவதன் மூலமாக சில உரிமைகளை பெற முடியும். நீங்கள் சரணாகதி அடைஞ்சு போனீங்கன்னாக்கா, சமரசமாக போனீங்கன்னா எப்படி அது கிடைக்க முடியும்? வாக்கள் என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அந்த உத்தரவாதம் இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து சமரசமாக போய் சில சலுகைகளை பெற முடியும்னு எப்படி பெற முடியும்? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அங்கே வந்து இப்போ சமீப காலமாக கேரளாவில் திரையுலக நடிகைகளுக்கு வந்து அதிகமான பாலியல் தொல்லை இருக்குது அப்படின்னு அந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கை வெளியே வந்து ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கூட நிறைய நடிகைகள் இப்போ ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? இந்த பாலியல் கொடுமை இருக்குன்னு சொல்லி ஒருவர் வந்து வெளியில் சொல்லி புகார் கொடுத்து அது வழக்காகி அதன் மீது வழக்கு நடந்து தண்டனை வர்றதுக்குள்ளே உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி தண்டனை அனுபவிக்கிறத விட சம்பந்தப்பட்ட பாலியல் புகார் கொடுமையாக்கு ஆளாகி இருக்கிற அந்த பெண்கள் தான் கடுமையான தண்டனைக்கு ஆளாகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கல்லூரி என்சிசி மாணவி பாலியல் இருக்குது. இப்போ திருச்சியில் இருக்கிற என்ஐடியில் வந்து பாலியல் வற்புறுத்துங்கிறாங்க. நாமக்கல் கல்லூரியில் தினம் இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் இந்த சம்பவங்கள் அதிகமாக போயிட்டு இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஹேமா கமிஷனுடைய அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து அந்த கேரள திரையுலகமே இன்றைக்கி அல்லோலகல்லோல போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம் தொடர்பாக ஒரு சிலர் 1-2 பேர் வந்து தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்கிறாங்களே தவிர உச்சபட்ச நட்சத்திரங்கள் கூட இதை பற்றி கருத்து சொல்கிறத வந்து தவிர்க்கிறாங்க. இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அரசியல் கட்சியார் நம்ம செயல்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான குரல் கொடுக்கறது தமிழக அரசை வந்து எந்த அளவுக்கு வலியுறுத்தும், எந்த மாதிரியான எஃபெக்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த துறையை சேர்ந்தவர்களே வந்து குரல் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய என்ன கேட்டால் வந்து அந்த துறையில் இருக்கிற பெண் நடிகைகள், ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் புகார் அல்லது இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்னு சொன்னதுனாலேயே அவங்களுடைய தொழிலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. ஆனால் சில ஆண் நடிகர்கள் வந்து அதில் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி தெரியாமல் நடக்கும்? தெரியாமல் இருக்கும். இந்த திரையுலகத்தில் நடக்கிற இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு அநியாயம். அப்படி வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போகிறது ஒரு நியாயமான இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய குரல் கொடுக்கலைன்னா அது அந்த அநீதிக்கு அநியாயத்துக்கு துணை போகிறாங்கன்னு தானே அர்த்தம். அது நீங்கள் நியாயமாக குரல் கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் அந்த அநீதியை ஆதரிக்கிறீங்க, அநீதிக்கு துணை போகிறாங்கன்னு தான் நான் பகிரங்கமாக சொல்லுவேன். இதே சூழலில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு லேடி, இது வந்து பாலிடிக்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரியான நிறைய பாலியல் சுரண்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட வந்து அந்த கட்சியிலேருந்து வந்து நீக்கியிருக்காங்க, அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தவறு
செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேவகவுடாவுடைய பேர நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மேலே பாலியல் புகார் வந்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இப்போ தான் வந்து வழக்கில் இது கைதாகிருக்கிறார். பிரஜ்வல் ரேவண்ணா அவர் கைதாகிருக்கிறார். அதே மாதிரி அந்த பிரிஜேஷ் பூஷன் இருக்கார், அவர் வந்து இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அவர் ரொம்ப நாள் போராடி தான் அவர் பேரில் எஃப்ஐஆரை போட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சட்டமன்ற நாடாளுமன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பாலியல் கொடுமைகளில் பாலியல் இதில் ஈடுபட்டிருக்காங்கிறது மறுக்கவே முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.